ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி கருவாடு வாங்கிட்டு அதோட தலையை மட்டும் எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் சின்ன வெங்காயம், இது கூடவே ஒரு முழு பூண்டு, 3 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சிருங்க. இப்போ மசாலா அரைக்கும் போது 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, வெந்தயம் 2 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சோடனே நம்ம அரைச்ச மசாலா இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்குன்றதுனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு வாட்டி கலந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சு ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம்னா ரொம்பவே வாசனையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு